நீங்கள் அதுதான் சொல்ல வரேன். 20 ஹார்ட் டிஸ்க்கு காணுன்றதை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த விசாரித்தா ஹைவேஸு, பொதுப்பணித்துறை, ஹவுசிங் போர்டு, பதிவுத்துறை, அது வணிக வரித்துறை, இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து இது எல்லாம் காமதேனுங்க. அவர் எம்பி ஆனாருன்னு சொல்லி ஒரு பெருமையா பேசினார் இல்லையா, மந்திரி ஆனாருன்னு. அவர் வீட்டில் நல்லா தெரியுன்றதுனால ரைட்டு. அவர் வீட்டில் ஒரு 450 டெலிஃபோன் லைன் பிடிச்சாங்க, எக்ஸ்சேஞ்ச் நடத்தினாங்க. 2G அந்த பீரியட்ல வந்தது. அது அந்த வழக்கு வந்து இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. நம்புங்க, அந்த வழக்கு இன்னும் நடந்துகிட்டு நம்ம நம்பணும். ஆமாம், நடந்துகிட்டு இன்னும் முடியல, நடக்கும். நம்ம பீரியட் என் பையன் என் துரைமுருகன் உள்ள வந்த போது கூட அண்ணன் கொஞ்சம் வெளியே இருங்க நடமாடும் ஏட்டியை போய் நின்னாருன்னா ஒரு வீட்டை அப்படியே அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் என்னன்னா இப்போ இவர் வந்து பெங்களூரில் ஒரு முக்கியமான புள்ளி, நம்ம 10 ருபீஸு அங்கே 10 ருபீஸாக வசூல் பண்ணதெல்லாம் மடக்கி வச்சுருக்காங்க இடியில். இல்லை எவ்வளோ மடக்கினாங்க போனால் வராங்களா கணக்கெல்லாம் வெளியில் சொல்ல, அவங்களும் சொல்ல மாட்டாங்க, இவங்களும் சொல்ல மாட்டாங்க. இப்போ தேர்தலுக்கு பணம் வந்து தலைமையிலேருந்து பணச்சிக்கல். இந்த சமயத்தில் தலைமையில் கூப்பிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க்கு அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் வெளியில் வராமல் அது என்ன ஒரு 5000 கோடி வரைக்கும் ஒன்றை காப்பாற்றணும்னு ஒரு நல்ல ஐடியா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க இப்படின்னு சொன்னோன்னா இந்த 5000 பேரம் டெல்லிக்கு நடக்குதா இங்கே நடக்குது? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்புகளுக்கு வணக்கம். பஞ்சாயத்தை கூட்டுறவங்க இந்த வாரம் பரபரப்பாக தொடங்குது. ஏகப்பட்ட விஷயங்களோட வந்திருக்கிறார் மதிப்புக்குரிய திரிசக்தியார் அவர்கள். பஞ்சாயத்தை வச்சு அவர்கிட்ட கூட்டிடுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப ஆள் கலகலகலன்னு வரீங்க போல இருக்கு. ஒரே பட்டொலி வீசுது மேலே, பரபரப்பா இருக்குது. எங்க திரும்பினாலும் ஒரே செய்தியா இருக்குது, குயிலா இருக்குது. தமிழ்நாடு முழுக்க, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசியல் நடக்கிற மாதிரி. மேற்குவங்காளத்தில் ஒரு பக்கம் நடக்குது, அதெல்லாம் நமக்கு எப்பவுமே எங்கேயோ நடக்குது. நம்ம கும்முடி போட்டி தாண்டினாலே அது வந்து வட இந்தியா நமக்கு, அதனால வந்து அது விட்டுருங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து எல்லா பக்கத்துலேயும் செய்திகள் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ உங்கள் தரப்பு இருக்குது இல்லை, வரும்போது பார்த்தா உங்கள் நடையும் உங்கள் உடையும் மறுபடியும் ஜெகஜோதியாக வந்துட்டு பார்த்தா ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறீங்க. விடிஞ்சு கண்ணு முடிச்சு இப்படி பார்க்கறதுக்குள்ளே எகிருது அது பாட்டுன்னு வியூவர்ஸு உறுப்பினர் என்னன்னு தெரியல. நான் கூட ஒரு இயக்கம் ஆரம்பிக்கலாம் தான் இருக்கு. அதுதான் நானும் கேட்குறேன், ஆரம்பிச்சிட்டிங்களோன்னு தோணுது. இயக்கம் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தேவைப்படும் போது அதை கட்சி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தமிழ்நாட்டில் பல இயக்கங்கள் புதுசாக உருவாகி அப்படியே தமிழ்நாடு கிடுக்கிடுத்து போயிருக்குங்க. அதாவது எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி மக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. இப்போ ஒருவர் வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு, அதனால தமிழ்நாட்டு அரசியலே வந்து அப்படியே தடம் மாறி போகுமோ? நான் நினைச்சது என்னன்னா அதை கேட்காம விட்டீங்களா நீங்களா? என்னன்னு கேளுங்களா திருப்பி. என்னங்க அது? திரிசக்தியார் வந்து மக்கள் சேவை கோயிலுக்கு நகை கொடுக்குற அப்படின்னு வச்சுப்போம். கொடுத்து ஏமாற கோஷ்டி இல்லை நீங்க. சரி, கொடுத்துருக்கோம், நிறைய கொடுத்துருக்கோம். அந்த பேர்ல எதனா ஆரம்பிச்சிட்டீங்களோ அதுதான் இப்படி எகிரிக்கிட்டு வருது. அதால் தான் ஐயா துள்ளல் நடை போட்டு வரீங்க நான் நினைச்சேன். இல்லைங்க, இப்போ வந்து தொடங்கப்படுற இயக்கம்லாம் வந்து என்ன மாதிரி வந்து தானம் தர்மம் நகை ஏழைகளுக்கு உதவி பள்ளிக்கூடம் இந்த மாதிரி கட்டுற இயக்கம் கிடையாது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் கொடுக்குற இயக்கம் இல்லை, வாங்குற இயக்கம். அந்த இயக்கத்தை நம்ம அந்த இடத்துல போய் நம்ம ஆரம்பிச்சு கடைசியில நம்ம என்ன வாங்குவோம்னு தெரியாது. மக்கள் வந்து எப்பவுமே ஏமாந்து போறதுனா கூட இன்னார்கிட்ட தான் ஏமாந்து போனோம்னு அவன் தெளிவா இருப்பான். மக்கள் புரியுது. ஆமா, ஏமாந்து போனோம்னா இவங்ககிட்ட ஏமாறணும் அப்படின்னு புரியாதமா இருப்பாங்க. நீங்க என்னதான் அவங்ககிட்ட போய் எப்பா ஏமாந்துடாதப்பா இருந்தாலும் சரியில்லை, பார்வையே சரியில்லை இருந்தாலும் நம்மகிட்ட வந்து ஏதோ ஆலோசனை சொல்லிட்டு இருந்தாலும் பக்கத்திலேயே விடக்கூடாது. இதுதான் இன்னைக்கு உள்ள தமிழ்நாட்டு நிலைமை. நான் என்னன்னா ரொம்ப ஒரே படிச்சதுலேருந்து இப்படி ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்களே, இப்படி ஆரம்பிச்ச உடனே தமிழ்நாடு வந்து அரசியல் களமே மாறப்போகுது அப்படின்னு சொன்னேன். யார அப்படின்னு நீங்க குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? தெரிஞ்சு இப்ப அண்ணாமலை சின்ன விஷயங்க, இதெல்லாம் சின்ன விஷயங்க.
அண்ணாமலை எல்லாம் அது சின்ன விஷயம், அதை விட பெரிய விஷயம், பெரிய இயக்கம் இருக்குதுன்றீங்களா? வந்திருக்கு. ஆ, நீங்கள் சரியாக கவனிக்கல. இந்த அண்ணாமலை ஏதோ பரபரப்பாக அங்கங்கே நீங்கள் நியூஸில் காமிக்கிறாங்க, ஆமா. இங்கிலீஷ் நியூஸ் எல்லாம் பேசுகிறாங்க. ம், அதை பார்த்து நீங்கள் வந்து அப்படியே இதாயிட்டீங்க, ஆஃப் ஆயிட்டீங்க. ம். நான் உண்மையிலேயே அண்ணாமலை தான் இப்போ பேசுகிறோன்னு நினச்சின்னு இருந்தோம். தமிழ்நாடு முழுக்க அதுதான் செய்தி ஆகிட்டு இருக்குது. கூட்டம் பார்த்தீங்களா ஏர்போர்ட்டில் அலம் மோதுது கூட்டம் பார்த்தீங்களா? ஆமாம், அவர் வெளியே வர முடியாத அளவுக்கு கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். அவர் சொல்லக்கூடாது, நசுக்கிற அளவுக்கு ஒரு கூட்டம். ஆமாம், இதை போல் ஒரு கூட்டம் எப்போ நான் பார்த்தேன்னு தெரியும் அதான் உங்களுக்கு. ஆ ராசா திகாரில் இருந்துட்டு இங்கே அழைச்சாங்கல்ல மகளை ராசாவையும். ம் அப்போ ஒன்று திமுக இது வந்து கௌரவ பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டுன்னு அப்போ இருந்த கராத்தே தியாகராஜன் அவங்கள வேற வேற அமைப்பாக இருந்தால் கூட அவர்கிட்ட சொல்லி அவருக்கு நிறைய ஏரியா நெட்வொர்க் இருந்தது. ஆட்களை சொல்லி அவர் தான் விமான நிலையத்துக்கு அனுப்பி வச்சு கூட்டம் இதே போல் அலம் மோதி தலைவா வாழ்க, நான் ஏதோ பானிப்பட்டு போரில் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாருன்னு நினச்சிட்டு நாங்கள் கூட அங்கே வந்து என்னடா அந்த கோஷம் புதுசாக இப்போ மாதிரி சமூக வலைத்தளங்கள் அப்போ இல்லை. ஆமாம்மா, தலைவா வாழ்க, வெற்றி வாழ்க அப்படின்னு கோஷம் பயங்கர கோஷம் போட்டு வழிநெடுக்க ஊர்வலமாக கூட்டிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி அண்ணாமலைக்கு நேற்று நான் பார்த்தேன். உண்மை. அதாவது ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய அந்த இயக்கத்தில் வந்து 10 லட்சம் பேருக்கு மேலே உறுப்பினர் ஆயிருக்காங்க. வி த லீடரில் மேலும் மேலும் அது வந்து பெருகும்னு எதிர்பார்க்கலாம். அநேகமாக வந்து அது வர்றது பூரா ஏற்கனவே பாஜகவில் இருந்தவங்க தான் இங்கே இப்போ வராங்க. அண்ணாமலையுடைய அந்த தலைமையை எதிர்பார்த்து அவர் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் பாஜகவில் இருந்தவங்க, இல்லை வந்து அண்ணாமலை வந்தால் அது நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் உள்ளவர்கள். இது மற்றபடி அது எந்த அளவுக்கு மற்ற கட்சிகளை பாதிக்கும்? ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பலவீனமாக இருக்குது. ஆளுங்கட்சி விஜய் அவர்களுடைய தாவேக்கா அது தனி, அது ஆளுங்கட்சின்ற லைனில் வந்துடுது. அது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக மற்ற கட்சியெல்லாம் வந்து பலவீனமாக தான் இருக்குது. இப்போ கூட அதிமுகலேருந்து அவர் பேர் என்ன, எம்எல் சம்பத்து, கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்எல்ஏ ஆனந்தன், பெஞ்சமின், இவங்கெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்களாக இருந்தவங்க. முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்து வந்து தாவேகால சேர்றாங்க, உடைச்சிக்கிட்டு உள்ள போகிறாங்க. ஆமாம், இப்போ தாவேகால வந்து அது வாசகத்தை திறந்து வச்சிருக்காங்க. இன்னும் எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் அங்கே உள்ளே போயிடலாம். எனக்கு என்ன ஒரு இதுவாக இருக்குதுன்னா, இவங்களாமும் வந்து ஒரு அமைச்சர்னு ஒரு பதவியில் இருந்தவங்க, இவங்க உள்ள போய் மறுபடியும் இடைத்தேர்தலில் நிற்கிறேம்மா இல்லை ஏதோ ஒரு தேர்தலில் எதிர்பார்த்து அங்கங்க அமைச்சர் பதவி வேணும்னு. ஏன்னா இவங்க அமைச்சராகவே இருந்தவங்க. பெஞ்சமின் இருந்திருக்காரு, கடம்பூர் ராஜு இருந்திருக்காரு, உடுமலை ராதாகிருஷ்ணன் இருந்திருக்காரு. உடுமலை ராதாகிருஷ்ணன் சின்னம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமான வட்டத்துல எல்லாம் இருந்தவர். அது ஒரு காலத்துல சம்பத் இருந்திருக்கு. அவரு அந்த அம்மா வந்து பர்சு கிரிச்சு எடுத்து போக மாட்டாங்க. சின்னம்மா இருக்காங்கல்ல, இவரை தான் கையில வச்சுட்டு அதாங்க பர்சு கிரிச்சு எல்லாம் கையில வச்சுக்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரீயா போயிட்டு வரணும்னு அவங்க பர்செல்லாம் இவர் தான் வச்சிருப்பாரு, உடுமலை ராதாகிருஷ்ணன் தான் வச்சிருப்பாரு. அவங்க பர்ஸை கையில வச்சுட்டு இருக்கிறது பெரிய கௌரவ பதவி தெரியுமா அவருக்கு? அப்ப ஆமா, அம்மா சின்னம்மாவுடைய பர்ஸே நான் தான் வச்சுட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, அந்த அம்மா வந்து அந்த பேக்ல எவ்வளவு பண்ணணும்னு அவங்க எண்ணவே மாட்டாங்க, இவர் தான் வச்சிருப்பாரு பர்ஸை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அதுல உள்ள சௌகரியங்கள்லாம் தெரியும். அந்த அம்மா எவ்வளவு இருக்குதுன்னு தெரியாது. இவர் எடுத்து செலவு பண்ணாலும் ஏன்னு கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரமும் ஒரு நம்பிக்கையும் இவர் பேர்ல இருந்தது. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் அந்த காலத்துல இருந்தவங்கலாம் இப்ப வர்றாங்க. இப்ப தாவேகால எனக்கு என்னமோ வந்து எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, இடமே இல்லாம நீங்க வந்து விஜயை தவிர பாக்கி எல்லாரும் வந்து இடத்த காலி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இவங்களெல்லாம் வந்து அகாமடேட் பண்ணோம்னா எங்க கொண்டு போய் சொல்கிறது? விஜய்க்கும் ஆதவுக்கும் நடுவுலையா, விஜய்க்கும் புஷி ஆனந்துக்கும் நடுவுலையா? அந்த அது வந்து ஒரு பக்கம் பஞ்சாயத்து. இப்ப இந்த வராரு எம்சி சம்பத்தா வராரு, கடம்பூர் ராஜே வராரு, அந்த ஏரியாவில் ஒரு டிவிக்கு ஆளு இருப்பாரு. அவன் என்ன பண்ணுவான்? அவன் இவருக்கு பின்னாடி கை கட்டுன்னு சொல்றது ஆடுவாரா? நான் சொல்றேன் கேளுன்னு இவர் நடத்துவாங்களா? ரெண்டு பேருக்கு அங்க என்ன சிக்கல்? அது மட்டும் இல்ல, இப்ப ஏதோ ஒரு தேர்தல் வருது, அது இடைத்தேர்தலோ பின்னால உள்ளாட்சி தேர்தலோ ஏதோ வருது. அங்க வரும்போது அவன் போய் நீ கடம்பூர் ராஜுக்கு வேலை செய்ய, இதுக்கு வேலை செய்யினா, நான் பல வருஷமா தாவேக ஆரம்பிச்சதுல இருந்து நான் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நாங்க அதுல இருந்து நாங்க வந்து இயக்கத்திலேயே இருந்திருக்கோம், ரசிகர் மன்றத்திலேயே இருந்திருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு உனக்கு நான் வேலை செய்யணுமா அப்படின்னு நீ பதவிக்காக ஓடி வந்த ஆளு, நான் பரம்பரையா இங்கே இருக்கிறேன் வரும் இல்லைங்களா அப்படின்னு. ரெண்டாவது நீ ஏற்கனவே சம்பாதிச்சுட்டு வர,
ஆடி காரும் ஜகுவார் காரும் இன்னும் மற்ற விதமான கார்கள்லாம் வச்சுக்கிட்டு வர்ற எனக்கு திருப்பி சொல்லுங்க. ஆடி ஜகுவாரு ஏற்கனவே ரோல்ஸ் ராய்ஸ். சம்பாதிச்சு ஆமாங்க, வராங்க இவங்க. ஆட்சியில் இருந்தாங்க, பல முறை இல்லை சில முறை அமைச்சர்களாக இருந்தாங்க, எம்எல்ஏவாக இருந்தாங்கன்னா சரி, சம்பாதிச்சிருப்பாங்கன்றது ஒரு திராவிட இது தானே. அங்க அப்படியே நிறுத்துங்க. ம். ஏற்கனவே சம்பாரிச்சிட்டு வரீங்க நீங்க ஆமா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆமா, அப்படின்னா நாங்க சம்பாதிக்கணும் இனிமே அப்படின்றாங்க. இது சின்ன விஷயம் தானே. ஆ, ஆ, இது ஒரு மனித இயல்பு தானே. ஆ, ஆ. நீங்களே சம்பாதிச்சுட்டு இன்னும் ஆடி காரில் வருவீங்க, உங்களுக்கு நான் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? ம், அப்போ நான் எப்பதான் ஸ்கூட்டர்ல இருந்து காருக்கு போறது? ம், ஆடி வேணாயா? ம். ஒரு சாதாரண ஏதாவது ஒரு இந்த கார் ஒன்று ஒரு ஹைண்டாயோ ஏதாவது ஒன்று வாங்க வேணாமா? வேணும். மொத்தம் நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த பக்கம் அதிமுக மிக பலவீனமாக இருக்குது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாது. ம். ஒரு நாளைக்கு எடப்பாடி சுற்றி நின்று பார்க்கும்போது தனியாக இருக்கிறது பயந்துக்கிட்டு அவருமே வந்துடுவாரோன்னு எனக்கு கவலையாக இருக்குது. ம், 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 ம். என்னதான் இருந்தாலும் ஒரு கட்சின்னா கூட ஒரு 4 பேர் இருந்தால் தானேங்க வராருன்னா எனக்கு அப்படி வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்றதுக்காக 4 பேர் வேணும். கரெக்ட். எனக்கு அப்படி தோணல. ம். இதுங்கெல்லாம் எப்பவுமே நீரை தேடின கொக்கா இருந்து பழக்கப்பட்ட ஆட்கள் இவங்கெல்லாம். சரிங்க. பதவி எதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னே எங்க பதவி கிடைக்கணும்னு அங்க பறந்து போற கூட்டம் இது. அதான் நானும் சொல்றேன். கரெக்ட். அப்படி பாக்குறப்போ ஒட்டுமொத்த அதிமுகவும் இங்க வந்துடும் சொல்ல முடியாது. மானமுள்ள அதிமுக அங்க நிப்பான்ல. இப்ப நின்று என்ன செய்யறதுன்றது ஒரு பிரச்சனை. ஆனா முயற்சி பண்ணி நாங்க வளர்க்குறோம், கொண்டுட்டு வரோம். நான் வந்து அதிமுக எல்லாரும் தாவைகள் நானா சொன்னேன். ம், அவரு ஆதவர்ஜுன் என்ன சொன்னாரு, அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் என்ன சொன்னாரு, 90% அதிமுக 90% இங்க தான் இருக்காங்க. நீங்க இந்த 10% பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இப்போ நான் அந்த 10% வந்து அதை வச்சுட்டு என்ன பண்றது? அது ஒரு போட்டியா கருத முடியாதே. அவங்க நேர்மையா இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, அதெல்லாம் நான் பேசல. 90% இங்க வருவாங்க அப்படின்ட்டா 10% மட்டும் வச்சுக்கிட்டு அவர் தான் எங்கள் மாண்புமிகு முதல்வர் வந்து திருச்சியில் பேசும்போது என்ன சொன்னார், இந்த அல்லு சில்லு கட்சிகளாம் நாங்கள் வந்து கவலைப்பட மாட்டோம். அப்போ அதிமுக அல்லு சில்லு தானே, அந்த கணக்கில் வந்துருமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அதாவது சூழல் அப்படி இருக்கு. என்ன வரும்னு தெரியாது. நீங்க கேட்ட அந்த இயக்கம், நீங்க ஏதோ அண்ணாமலை இயக்கம் சொன்னீங்க, அது எல்லாரும் ஆமாங்க, உலகமே அதான் பேசுறேன். சொல்லுங்க. கூர்ந்து கவனிக்கணும் அரசியல. நம்ம வந்து அண்ணாமலை வெளியில பரபரப்பா உள்ளதை மட்டும்தான் அரசியல் நடக்கூடாது. சில சமயங்கள்ல அமைதியா ஒரு அரசியல் நடக்கும், அது வெளியிலேயே தெரியாது. மக்கள் மேடை, மக்கள் மேடை, சிட்டிசன்ஸ் ஃபோரம். ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று அறிவித்திருக்கிறார் 30 வருஷமா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு. அது ஆரம்பிக்கலைங்க, இல்லைங்க, அதான் சொல்ல வராங்க. அவர் வந்து 30 வருஷமா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அறிக்கை கொடுத்தாரு. ஆனா அதை 32 தடவை கேன்சல் பண்ணாரு. ஆமா, 30 வருஷம் சொல்லிட்டு 32 தடவை கேன்சல் பண்ணாரு. அது விட்டுடுங்க, அது ரைட்டு. அவர் விட்டதை இந்த அம்மா செய்ய போறாங்களா அரசியல் தெரியல. ஒரு காலம் அவர் தான் சொல்லி ஆரம்பிக்க வைக்கிறாரா? அதை தான் சொன்னீங்களா? அலை வீசுதுன்னு நடுக்கமா இருக்குது, கிடுகிடுன்னு இருக்குது. ஆமா, மக்கள் மேடை அதுல சொல்றாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்லாம் வாங்க, நீங்க சாதாரண ஊழியராக இருந்தாலும் வாங்க, நீங்க ராணுவ வீரர்களா இருந்தாலும் வாங்க, இல்ல முன்னாள் ராணுவ வீரர்களா வாங்க, உங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியும்னு இந்த மக்கள் மேடை மூலமா வந்து நீங்க பண்ணுங்கன்னு. ஆஹா, யாருமே எதிர்பாராத ஒரு புது சக்தி. இங்க தானே இருந்தீங்க 3 வருஷமா, மேல நிலவுல இருந்தீங்க, கீழே வந்து ஆஹா ஒரு மக்கள் சேவை தேவைப்படுது, இது சரியில்லையேன்னு இப்ப திடீர்னு ஆரம்பிக்கிறீங்க. இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப புதுசா அப்படியே ஜலம் உங்களுக்கு வந்திருக்குமே. இந்த சமயத்துல வந்து ஆரம்பிக்கிறாங்களே, என்ன விஷயம்? ரெட் ஜெயண்ட் தான் எப்படியும் வந்து இனிமேல் படம்லாம் அது எப்பவும் இனிமேல் இப்போ இல்லை, எப்பவுமே இப்போதைக்கு வேற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வர வரைக்கும் அவங்க தான் படம் எடுத்தாகணும், அவங்க தான் பணம் போட்டாகணும். இது என்ன விஷயம்? அதாவது அவங்களுக்கு வந்து ஏன் வந்து இந்த மக்கள் மேடை ஆரம்பிக்கப்பட்டது? இதில் வச்சு ஏதாவது நம்ம வந்து வெளுக்க வேண்டியிருக்கா? வெளுக்கிறதுனா நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அடிச்சு வெளுத்து மக்கள் சேவை, அந்த வெளுப்பு. புரியுது புரியுது. அந்த மாதிரி ஒரு வெள்ளை வெளுப்பு, கருப்பை வெள்ளையா. நீங்க இன்னைக்கு வர்ற எல்லா அரசியல்வாதிகளுமே இந்த கலர் கலரா வராங்க, புது அரசியல்வாதி. நாங்க வந்து அந்த காலத்திலேயே பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆரம்பிச்சோம். ரஜினிகாந்த் ஆரம்பிச்சது எப்படி?
பிளாக் அண்ட் ஒயிட்ல தானே ஆரம்பிச்சு ஆமாங்க ஆமாங்க. இல்லையா? அவர் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல வந்து புகழ் பெற்று தான் அப்புறமா கலர்ல வந்தாரு. நீங்க அந்த கலரை சொல்றீங்க, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் நோட்டுல கலருக்கு அதை சொல்ல வரல. தெரியாது, நமக்கு தெரியாது. உங்களுக்கு. அதனால இந்த மக்கள் மேடைன்னு அதே மாதிரி இப்போ வந்து அதிமுக கலகலத்து போச்சு. ஏற்கனவே இத்தனை பேர் வந்துட்டாங்க. இதுல எடப்பாடி வந்து நேரத்துல இருந்து ரொம்ப சோகமா இருக்காராம். அவர்கிட்ட போய் சொன்னாங்களா, இந்த உடுமலை ராதாகிருஷ்ணன் நம்ம சொன்னோமே இவெல்லாம் போறான்னு, எல்லாம் போட்டேன் அப்படின்னு விட்டாராம். போறவன் போட்டோம், இருக்கிறவன் இருக்கட்டும். ஆனா திடீர்னு வந்து ஒரு செய்தி சொன்னாங்க, இன்னார் போறாங்கன்னு. அப்படியே கண்ணீர் விட்டு புலம்ப ஆரம்பிச்சாராம். இந்த பெங்களூர் பார்டர்ல இருப்பாரு புகழேந்தின்னு, அவர் தாவேகா போறேன்னு அறிவிச்சிட்டாரு. அவர் போகாத இடமே இல்ல போல இருக்கு. இல்ல அவர் எங்க தேர்தலுக்கு முன்னாடி அறிவாலயம் பக்கம் ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது இல்ல? அவர் எந்த கட்சியில இருக்காருன்றத அவரே அவங்க சம்சாரத்துக்கிட்ட, ஏமா இன்னைக்கு நான் எந்த கட்சியில இருக்கிறேன் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி நிலைமையில தான் இருந்தாரு. சரி, அவர் திடீர்னு நேற்று தாவேகா போறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். அதிமுகல வந்து அங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி ஆட்களுக்கு இடமே இல்லை. இல்ல இவர் எப்ப அதிமுகல இருந்தாரா? அதுவே யாருக்கும் தெரியல. சரி சரி, நான் விசாரிச்சேன். இல்லைங்க, இது வந்து திப்பு சுல்தான் ஹைதர் அலிக்கெல்லாம் முன்னால ஒரு தடவை இருந்தார் அவரு. திப்பு சுல்தான்லாம் வர்றதுக்கு முன்னால ஒரு அதிமுக இருந்தாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. நமக்கு அந்த அளவுக்கு சரித்திர இது இல்ல. எலெக்ஷன் அப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா அறிவாலயத்துக்குள்ள போயிட்டு இருந்தாரு, ஆதரவு கொடுக்குறோம் அவங்க இயக்க சார்பா அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, அது ஏதாவது அட்ரஸ் விசாரிக்கிறதுக்காக போயிருப்பாரு. அந்த அறிவாலயத்துல இருந்தா அவங்கலாம் அறிவா இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தானே. அட்ரஸ் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும், அது ஏதோ கேட்டுக்கலாம்னு போய் அது ஏதாவது அட்ரஸ் விசாரிக்கிறதுக்காக போயிருப்பாரு. இப்போ வந்து தாவேகா வரேன்ட்டாரு. அதனால எடப்பாடி என்ன செய்ய போறாரோ, இத்தனை பேர் போனதெல்லாம் தாங்கிட்டாரு, ஆனா புகழேந்தி போறதை எப்படி தாங்குவாரு அப்படின்ற ஒரு இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்க இதுல கூட நான் சொல்லணும்னு நினைச்சேன், இந்த கம்ப்யூட்டர்லாம் வச்சிருக்கீங்க, பத்திரம் எல்லாம் பேக்கப் கரெக்டா எடுத்து வச்சுங்க. இந்த ஹார்ட் டிஸ்க்கு காணாம போயிட போகுது. நான் முடிஞ்ச வரைக்கும் பத்திரமா வச்சிருக்கிறேன். போனாலும் அதுல ஒன்றும் பெருசா ஒண்ணு இருக்கு. பத்திரமா வச்சிருக்கீங்களா? பத்திரமா வச்சிருக்கீங்களா? நான் ரெண்டும் பத்திரமா தான் வச்சிருக்கேன். நீங்களும் பத்திரம் வச்சிருக்கீங்களா? என்கிட்ட அந்த பத்திரம் இல்லைங்க. பத்திரம்னா இந்த சொத்து வந்து எடுத்துட்டு போங்க வாங்க. ஆமா, புரியுதுங்களா? இல்லைங்க, எனக்கு பத்திரமா வச்சிருக்கேன். தமிழை புரிஞ்சுக்கலான்றதுக்காக பார்த்தேன், வேற ஒண்ணு இல்லை. பத்திரமான்னு இல்ல, எதுக்குன்னா ஹார்ட் டிஸ்க் வந்தா கூட பேக்கப் வச்சுங்க. அரசு துறையில பாருங்க, இந்த இபில 20 டிஸ்க் காணாம போச்சு ஹார்ட் டிஸ்க்ன்றாங்க. ஆனா காணாம போய் 2 வாரம் ஆகுது. நான் என்ன சொல்றேன், இது காணாம போச்சுன்னு சொன்னாலே, மாசத்துக்கு முன்னாடி காணாம போச்சு என்ன சொல்றேன்னா, காணாம மே 16, 17 காணாம போனதாக ஒரு செய்தி வருது. அது எவ்வளவு தூரம் சரியான செய்தி நமக்கு தெரியல. ரைட், ஏதோ ஒரு நீங்க வந்து எடுத்த உடனே வந்து விஜய் அவர்கள் தான் இதற்கு பொறுப்பு, சிடிஆர் நிர்மல்குமார் தான் பொறுப்பு, நான் ஒரு கம்ப்யூட்டர் வாசல்லையும் காவல் வந்து உட்கார்ந்துருக்க முடியுமா ராத்திரில? நம்ம அப்படி சொல்லலை. பொறுப்புன்னு என்ன சொல்ல வரோம்னா, தார்மீக பொறுப்பேற்று நீங்க மீட்கணும், அதான் தார்மீக பொறுப்பு தான் இதெல்லாம் வந்து. ரெண்டாவது, இதை யாரு எடுத்திருப்பா, இது வந்து எடுத்துட்டு போறதுனால யாருக்கு நன்மைங்கிறது சின்ன குழந்தைய கேட்டா கூட, நம்ம மாண்புமிகு முதல்வர் விஜயுடைய ஸ்டைல்ல சொல்லணும்னா குட்டீஸை கேட்டா கூட தெரிஞ்சிடும். குட்டீஸை கேட்டா கூட விஷயம்னா இப்பதான் தெரியுது அங்க இருக்கிற அதிகாரிக்கு. இந்த புதுசா வந்திருக்கிற முன்னாடி திமுக பீரியடில் செல்வாக்கா கார்பரேஷன் அது இதுன்னு இருந்த அதே டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார் தான் இந்த பக்கம், ராதாகிருஷ்ணன் அவர் தான் நிற்கிறாருங்க. என்னன்னா தொடக்கத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட ஏரியாக்களில் சிசிடிவியே வைக்காம வேலை செஞ்சுருந்துருக்காங்க பாருங்க கடந்த 5 வருஷமா. இப்போ அந்த சர்க்காரியா உங்களுக்கு ஞாபகம் வருதுங்களா? ஆமாம்மா, வருது இல்லைங்களா? கமிஷன் சர்க்காரியா கமிஷன் ஊழல்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவிடன்ஸ் இல்லாமல் அடிக்கிறதுல வந்து உலகத்தில் தேர்ந்தவர்கள். எப்பவுமே அது வழக்கமாக வந்து இதுலயே கூட நீங்க காவல்துறையிலேயே சில நமக்கு நண்பர்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, எல்லா கட்சியிலயும் இருப்பாங்க, எல்லா இயக்கங்கள்லயும் காவல்துறையில என்ன சொல்லுவாங்கன்னா, முக்கியமான சில நிகழ்வுகள் நடக்கும்போது, உங்களுக்கு முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லும்போது ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்த ஆம்ஸ்ட்ராங்னு வச்சுங்களேன். ஆம்ஸ்ட்ராங் ஒரு கொலை வழக்கு இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள்ல ஒரு முக்கியமான நிகழ்வு இல்லை, யாராவது ஒரு ஆளை போட்டு தள்ளணும், யாரோ ஒரு எக்ஸ் ரவுடி வந்து ஒரு ஒய்யை போட்டு தள்ளுறான், அவங்களுக்குள்ள என்ன வேணா பிரச்சனை இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், காவல்துறையில் முன்னாலே சொல்லி அவங்களுக்கு வேண்டியவங்க இருப்பாங்க, சொல்லிட்டாங்க
அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவிலாம் ஆஃப் பண்ணுவாங்க. ம். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்களா, சிசிடிவி இல்லாத எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. நிறைய இடத்துல ஆமா, இருக்காது. இல்லாம ஆமா, ஆமா. எந்த இடத்துல இல்லைங்கிறத கரெக்டாக அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. ம். அந்த ஆட்கள் இந்த டார்கெட் யாரோ அவன் அந்த பக்கம் போகிறான் பாருங்க, ம். எதுக்காவது அவன் போவான். ம். என்னைக்காவது ஒரு நாள் போவான், வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ம். அண்ணா ம். சிசிடிவி இல்லாத இந்த இந்த எக்ஸ் பகுதிக்குள்ளே வர்றான் ம். நம்ம ஆளு. ம். ரைட்டு, ம். டக்குன்னு ஆரம்பிச்சு இது மாதிரி ம். சிசிடிவியை ஆஃப் பண்ணுறதுன்றது நீங்கள் வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்றது கேட்குறீங்க. ம். இதை தாண்டி எனக்கு என்ன கவலைன்னா, ம். இப்போ அந்த சிசிடிவிலாம் அங்கே இருக்குதா ம். அதை எடுத்துன்னு போய் வித்துட்டாங்களான்னு எனக்கு டவுட். ம். சிசிடிவி வேலை செய்யலைன்றது ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ம். நான் சிசிடிவியே அங்கே எப்படி வாங்கியிருப்பாங்க, ம். வாங்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அதை எடுத்து செய்திருக்காங்க. நான் என்ன சொல்ல வராங்க இப்போ இருக்கிற அதிகாரிகள் மந்திரிகள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, குறிப்பாக அந்த டெண்டரு இது பண்ணுறது போகிறது, நிலக்கரி வாங்குறது, இந்த பதிவு பண்ணுறது, இது நடக்கிற இந்த ஆவணங்கள் பண்ணுற இடம், அந்த இடம் முழுக்க சிசிடிவி இல்லாமவே வச்சுருந்துருக்குறாங்க. அப்போ யார் ஒருத்தரும் அங்கே வரலாம், மாற்றலாம், எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்ற வந்து மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு போவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க, டவுன்லோட் பண்ணிட்டு போவாங்க. விஷயம் தெரிஞ்சே தான் நடந்திருக்குது. இப்போ விஷயம் தெரிஞ்சே தான் எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஆமாம், இது பெங்களூர்ல பிடிச்சிருக்கிறதா சொன்னாங்க. அதில் கோபிநாதன் ஒருத்தர், இன்னும் யாரோ ஒருத்தர் 2 பேர் பிடிச்சிருக்காங்க. அவர் வந்து ஆம்டெக்னு ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி. அந்த கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு வந்து இப்போ ஈபின்றது வந்து முதல்ல வந்திருக்கிறது விஷயம். ஹவுசிங் போர்டும் ஹவுசிங் போர்டுங்க இருங்க. ஹவுசிங் போர்டில் ஒரு பெரிய சிக்கல், கட்டண இடம்லாம் இடிஞ்சு ஊந்துட்டு இருக்குதுங்க. அறப்போர் இயக்கலாம் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட ஊழல் முறைகேடு அதில் தான் நடந்திருக்குது. இப்போ அந்த இது காணாமல் போனதுக்கு இதுக்கு முடிச்சு போட்டு பாருங்க. அதுதான் சொல்ல வரேன். 20 ஹார்ட் டிஸ்க்கு காணுன்றதை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த விசாரிச்சா ஹைவேஸு, பொதுப்பணித்துறை, ஹவுசிங் போர்டு, பதிவுத்துறை, அது வணிக வரித்துறை, இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து எல்லாம் பணம் கொட்டுறது எல்லாம் காமதேனுங்க. ஃபுல்லா காமதேனு. ஓ, காமதேனு. ஆமா, காமதேனுன்றது வந்து காமதேனுவே காணாம போச்சு. காமதேனுவே காணோம். அதாவது நீங்க இப்பெல்லாம் கிராமத்து பக்கத்துல அந்த காலத்துல சின்ன வயசுல பாத்தீங்கன்னா, வைக்கலால கண்ணு குட்டி மாடி எப்போ போட்டுது, பக்கத்தில் நிற்க வச்சா அது வைக்கல எண்ணுது, மதராஸ் நல்ல மெட்ராஸ்ன்னு நாகேஷ் பாட்டு பாடுவார். அந்த இது அனுபவி ராஜா அனுபவி படத்துல. அந்த மாதிரி அந்த காலத்துலலாம் அந்த மாடு வந்து கண்ணு போட்டுச்சுன்னா, அந்த கண்ணு இல்லைன்னா அந்த கண்ணுக்குட்டி மாதிரியே வைக்கல பண்ணி வச்சுட்டு அதை காமிச்சு அப்பதான் அதை பார்த்த உடனே அது பால் அது சொல்ற அது காசு சிஸ்டம். அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் கம்ப்யூட்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, வைக்கலால கண்ணுக்குட்டி அந்த மாதிரி வந்து வச்சுட்டு எல்லாத்தையும் உருவிட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ வந்து ஆட்சி மாறின உடனே இந்த செந்தில் பாலாஜி வேற அவருடைய வழக்கு அங்கதான் இப்ப பிரச்சனை. அதான் நான் கேட்கலான்னு நீங்க கரெக்டா வந்து நிக்கிறீங்க பாருங்க. அவர் கூட நீங்க ஏதோ ஜோடி போட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானா 10 ரூபாய் பாட்டிலுக்கு இல்ல நீங்க ஏதோ ஜோடி இந்த சமயத்துல நான் செந்தில் பாலாஜி பக்கமே போக மாட்டேன். ஏன்றதை இதை முடிச்சுட்டு சொல்றேன். சரி, கேளுங்க. அவரு என்ன வந்து உட்காந்துட்டு எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரியும் விளக்கம் கொடுத்து விட்டு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அங்கங்க வந்து மின்வெட்டு மோசமா இருக்குது தமிழ்நாடு முழுக்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம், அதை சரி செய்யறதுக்கு துப்பு இல்லை, அதை மடம் மாத்துறதுக்காக இப்படி வந்து ஒரு கதை விட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, திருடிட்டு போனது உண்மை ஹார்ட் டிஸ்க்கு, அது பெங்களூர்ல மீட்டது மட்டும் இல்லாம கைது பண்ணியிருக்கிறோம் ஒரு நபரை. 2 பேரை கைது பண்ணி கொண்டு வந்து விசாரிச்சு இருக்கிறோம். இதெல்லாம் ரெக்கவரியும் பண்றோம் நாங்க. இவ்வளவு விஷயம் சொன்ன பிற்பாடு ஒரு மடம் மாற்றத்துக்காக தான் பேசியிருக்காங்கன்றாரு. அவரு ஏன் வழியே வந்து சம்மனே இல்லாம எதுக்கு ஆஜராகிறாருன்னு தெரியல. சம்மனே இல்லாம வந்து வண்டியில வாண்டனா வந்து வண்டியில ஏறாரு. சரிங்க, அவர்கிட்ட யாருமே விளக்கம் கேட்கல. அவரா எதுக்கு விளக்கம் கேட்டா, எனக்கு தெரியாதுங்க, நான் இருந்தபோது எல்லாம் சரியா தான் இருந்தது, நாங்க இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க தான் பதில் சொல்லணும், நிர்மல்குமாரை கேளுங்க, விஜய கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஏன் வந்து விளக்கம் கொடுக்குறாரு? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல, அதான் வாண்டனா வந்து வண்டியில ஏறாரு. இது ஒரு பக்கம்.
இதுல வந்து இல்லைங்க, நீங்க படித்த செய்திகளை நீங்க சொல்றீங்க. 5000 கோடி சொல்லுங்க நீங்க. இப்ப 5000 கோடின்னு நீங்க வந்து 5000 கோடி நஷ்டம்னு சொல்றீங்க. எனக்கு கிடைத்த தகவல் 5000 கோடி செலவு செய்தாவது இந்த விஷயங்களை எப்படி மறைக்க வேண்டுமோ அமுக்க வேண்டுமோ வெளியில இந்த ரகசியங்கள் வெளியில வராமல் அதாவது அதை மறைப்பதற்கான செலவு 5000 கோடி வந்து பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எந்த கட்சியில? முன்னாள் ஆளுங்கட்சியில. எதுக்கு? இந்த உண்மைகள் மறைப்பதற்கு. சார், உண்மையை மறைக்கிறதுக்கு போய் 5000 கோடி. இந்த திருசக்தியார் விட்டாலும் இந்த ஆள் வந்து இந்த வயசுக்கு வந்து ஏதாவது பேசுறாரு இப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லும் நண்பர்களே. எடுக்கலாமே நிலக்கரியில எப்படி எப்படி எடுக்கலாங்கிறத என்கிட்ட வந்து சொல்லுங்க. எப்படி எப்படிலாம் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நமக்கு வந்து அதுல தெரியும். அது விட்டுருங்க, அது விட்டுருவோம். எப்படி எப்படிலாம் எடுத்திருப்பாங்க. நிலக்கரியை வந்து ஏற்றுமதி பண்றதுல இருந்தா அனுபவத்தை சொன்னேன். கை வந்த காலம்னா நீங்க வேற. நம்ம வந்து அப்படியா இருந்தா இப்போ அந்த காலத்துலேயும் சரி, எந்த காலத்துலேயும் அதிமுக காலத்திலலாம் வந்து என்னை வந்து டிஎன்இபிலேருந்து நீங்கள் இறக்குமதி பண்ணுறதுக்கு உங்கள் கம்பெனியை வந்து இதுவாக போட்டுடுறோம், அதாவது அப்ரூவ்டு பேனல்லன்னு. ஐயா, ஏதாவது எனக்கு வாழ்க்கையில் நல்லது பண்ணணும்னு நினச்சா அதை பண்ணாதீங்க. ஆமாம், நீங்கள் காசை வாங்கிட்டு போயிடுவீங்க. அந்த பக்கம் வந்தால் சிபிஐ என்கொயரிக்கு நான் போல் சொல்லணும். இந்த பக்கம் காசை வாங்கிட்டு போயிடுவாங்க, அந்த பக்கம் வந்து சிபிஐ என்கொயரி வரணும். எனக்கு தமிழ்நாடு சம்பந்தமானது வேணாம். மகாராஷ்டிராலாம் நான் எலக்ட்ரிசிட்டி போர்டெலாம் சப்ளை பண்ணேன், கர்நாடகாவுக்கு பண்ணேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் வந்து என்னுடைய கம்பெனிக்கு என்ன அதில் வந்து லாபம் இருக்கோ அதை மட்டும் வச்சுட்டு போனேன். மற்றதெல்லாம் வந்து இந்த கொடுக்கல் வாங்கலாம். ஐயா, நீ அந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் நீ யார்கிட்ட பேசணுமோ அரசியல்வாதிங்க பேசிங்க, எனக்கு சம்மந்தம் இல்லை, என் மூலமா டீல் பண்ணாதீங்க. நான் வந்து அதாவது ஒருங்கிணைப்பு பண்ணிட்டு அதுக்கு என்ன கமிஷன் டாக்குமெண்ட்ல எவ்வளவுன்னு உண்டோ அது பிரகாரம், அவ்வளவுதான் எனக்கு சம்பந்தம். இது வேற விஷயம். போட்டு முடிச்சிட்டீங்க. இப்ப இல்லைங்க, இந்த 5000 கோடி இல்ல, 5000 கோடி யார் அந்த விஐபி யார்? உங்க பாணியில எப்பவுமே கதை சொல்லி சொன்னாதான் எனக்கு வந்து சொல்ல முடியும். எனக்கு அப்படிதான் சொல்ல தெரியும். சொல்லுங்க. இந்த ஒரு அதாவது பேரன், ஒரு பெரியவருடைய பேரன், அவர் ஹிந்தி படித்ததுனால தான் அவர் வந்து அவர் எம்பி ஆனாருன்னு சொல்லி ஒரு பெருமையாக பேசினார் இல்லையா, மந்திரி ஆனாருன்னு. அவர் வீட்டில் நல்லா தெரியுன்றதுனால ரைட்டு. அவர் வீட்டில் ஒரு 450 டெலிஃபோன் லைன் பிடிச்சாங்க, எக்ஸ்சேஞ்ச் நடத்தினாங்க. 2G அந்த பீரியட்ல வந்தது. அது அந்த வழக்கு வந்து இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. நம்புங்க, அந்த வழக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நம்பணும். ஆமா, நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் முடியல, நடக்கும். நம்ம பீரியட், என் பையன் என் பேரன் எல்லாம் தாண்டி அந்த பீரியட்ல நடக்கும். ரைட்டு, விட்டுருங்க. இது வந்து நடந்தது இல்லையா? அந்த சமயத்துல அந்த நிறுவனத்துல, அதாவது ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி ஹிந்தியில 5 சேனல் நடத்துறாங்கல்ல அவங்க, அந்த நிறுவனத்துல உட்கார்ந்து கிளீனா பவர் சூரிய ஒரே மாதிரி வெளியில வருமே. ஆமா, அது என்ன சொல்லுவாங்க, அது ஏதோ ஒரு சேனல் அது. ஆமா, ரைட்டு. அவங்க அமைப்பை உட்கார்ந்துக்கிட்டு எல்லா அதிகாரி, அவங்களுடைய உயர் அதிகாரிலாம் கூப்பிட்டு போட்டு 2 விஷயம் பண்ணா. முதல்ல வந்து என்ன பண்ணோம்னா, இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய வக்கீல், ஹைகோர்ட் வக்கீல், அப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற பெரிய பெரிய வக்கீல் எல்லாருக்கும் ஒரு ரீடைனர்னா அவனை ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எப்போனாலும் நாங்கள் அவங்ககிட்ட ஆலோசனை கேட்போம். இந்த எப்போனாலும் உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் பாருங்க. அது பிரகாரம் மாதம் 10 லட்சம் 20 லட்சம் அவங்கவுங்க திறமைக்கு இதுக்கு மாதிரி தகுந்த மாதிரி, ஒரு கொஞ்சம் ரொம்ப பெரியவர்னா 20 லட்சம் இல்லைன்னா 10 லட்சம். இவங்க ஆனால் யூஸே பண்ண மாட்டாங்க. இது எதுக்குன்னா, இவன் எதிர்பக்கம் போய் இவன் அப்பியர் ஆகக்கூடாது. இது நல்லா இருக்குங்களா? இது புரியுதுங்களா? புரியுதுங்களா? இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட இங்க தமிழ்நாட்டில் ஒரு 50 வக்கீல், அங்க ஒரு 20-25 வக்கீல், முக்கியமான ஆளுங்க. ஆமா, இவங்க எதிர்பக்கம் போனோன்னா ஆபத்து. அவனுடைய வாத திறமையில அவன் வேற மாதிரி கொண்டு வந்துருவான். இப்ப இந்த அக்ரிமெண்ட் இவனை யூஸே பண்ண மாட்டாங்க. இது சும்மா இது மாதிரிதான், தர்ம காரியம் மாதிரிதான் அவங்களுக்கு பணம் கொடுக்கறது. இவன் எதிரில் அப்பியர் ஆகலைன்னா அந்த பக்கத்துல இருக்கிறவன் யாரு, இந்த லிஸ்ட்ல இல்லாத ஏதோ எங்கேயோ காணாம போனா சோனான்னு யாரையோ கூட்டு வரணும். இவங்க இதுல யாரு தேவையா இவங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க தான் யூஸ் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. ஆனா இவங்க இந்த ரீடைனர் பணம் வாங்குற வரைக்கும் இந்த முக்கியமான இந்த சேனலுக்கோ இந்த பார்ட்டிக்கோ எதிராக அப்பியர் ஆக முடியாது. அப்போ வருஷத்துக்கு எவ்வளவு கோடி பணம் இப்படி வந்து சும்மா அப்படி, அதாவது எதிர்பக்கம் அப்பியர் ஆகக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவு பெரிய ஒரு திட்டம் பாருங்க. இது விஞ்ஞானபூர்வமான திட்டமா?
இதை தாண்டி ம். நீங்கள் இப்போ இந்த அவங்க யார் அந்த விஐபி 5,000 crores வர 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 அங்கே தான் வரேன். ஆ, அப்போ என்ன பண்ணாங்க, இந்த கேஸு ம். இது இந்த 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 கேஸ் இருக்கு பாருங்க, இந்த 450 லைனு ஆமா ஆமா எக்ஸ்சேஞ்ச், ஆமா ஆமா இந்த கேஸை நம்ம வந்து ம். எல்லா இடத்துலையும் ம். இது பண்ணுறதுக்கு ம். க்ளோஸ் பண்ணி ம். டம்மி பண்ணுறதுக்கு. ம். க்ளோஸ்னா டம்மி பண்ணாலே போதும், ம். க்ளோஸ் தானே அது. ம். 10 வருஷம் 20 வருஷம் ஒன்றும் ஆகலைன்னா அது பேர் டம்மி. ஆமா 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 ம். அதுக்கு வந்து இப்போவே கிட்டத்தட்ட எல்லாம் மறந்து போயிட்டாங்க. இருங்க 3000 கோடி ரூபா அதுக்கு பட்ஜெட் ஒதுக்குனா. ம். இது வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு உயர் நிர்வாகி என்னிடம் ரகசியமாக அந்த காலத்திலே என் பத்திரிகை காலத்தில் பகிர்ந்து கொண்டு, ம். நீங்கள் நான் பேர் சொன்னால் அனாவசியமா அவர் வீட்டில் சங்கூதிரம் ம். விட்டுருங்க. அதனால் வந்து சரி 3000 3500 கோடியோ இதுக்காக ஒதுக்கப்பட்டது. ம். 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 எதுக்காக? அங்கங்கே பார்த்து சரி பண்ணி இதெல்லாம் வந்து வெளியில் வராமல் பார்க்கறதுக்கு. நான் எதுக்காக இந்த கதையை சொல்கிறேன்னா, ம். அன்னைக்கு 3000 3500 கோடி, இது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருக்குமா? இருக்கு 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 10-15 வருஷம் இருக்கும். இருக்கும். விலைவாசி அதிகமாக இருக்குல்ல, ஆமா ஆமா பின்ன நான் அப்படியே உட்காந்துருக்கு. பணம் வீக்கம் அதிகமாக இருக்கு. அதிகமா இருக்கு பொருள் எல்லாம் வந்து இப்போ 5000 கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படி ஓடு முன்னாள் கதையை சுத்திட்டீங்க. ஆளுங்கட்சியில். வந்துட்டீங்க இப்போ உங்களுக்கு வந்து அந்த கதையை சொன்னாதான் பல அந்த வருஷத்துல பாரம்பரியம் உங்களுக்கு புரியும். அப்படி தொட்டு தொடரும். தொட்டு விட தொடரும். அதான் இது வந்து தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் ஆமா. மாதிரி. அன்னைக்கு வந்து 3000 கோடி பேசி இது பண்ணது. இது இன்னைக்கு 5000 கோடி. என்ன எதுக்கு? விட்டுருங்க. இதை மறைப்பதற்கு மட்டும். ம். இதை வந்து பெருசாகாம மறைக்கிறதுக்கு இந்த ஹார்ட் டிஸ்க் விஷயம்லாம் ம். 5000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. ம். நம்ம இதை இருங்க முடிச்சிடுறேன். ஆ. எனக்கு வந்து நீங்க செந்தில் பாலாஜி கிட்ட நீங்க போய் பேசுவீங்க போவீங்கன்னு பத்தியா, நான் இது வரேன். இல்ல, நான் பேரை எங்கன்னா நான் சொன்னனுங்களா? அவர் பேரை நான் நீங்க சொன்னேன். சொன்னீங்க. அவர்கிட்ட என்ன என்ன இல்லைங்க, நினைப்பாங்க? அவர்கிட்ட போய் நீங்க வந்து பேசுறீங்க. அவர் பக்கம் போனீங்களா வரல? இல்ல நான் இப்ப அதெல்லாம் கேட்டேங்களா உங்களை? என்னையா அந்த மாதிரிலாம் கேவலமா பேசுறீங்க? இல்லங்க அதைத்தாங்க நானும் சொல்றேன். என்ன இப்ப இழுத்து விடுறீங்களே? நான் இருங்க. நானா சொன்ன செந்தில் பாலாஜின்னு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஆ. இன்னைக்கு செந்தில் பாலாஜி இருக்கிற நிலைமை எனக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரியும். ம். நான் என்ன கேனேன் அவர்கிட்ட போய் பார்க்கறதுக்கு? ம். என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா? ம். ஏன் அப்படின்னு சொல்லிருக்க நீங்க வந்து புரியணும்ல. ஆ. செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய ஏடிஎம்மா இருந்தவர். ஆமாங்க. யாருக்கு? திமுகவுக்கு. ஆமா. அவரு துரைமுருகன் உள்ள வந்தபோது கூட அண்ணன் கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னு நடமாடும் ஏடிஎம் போய் நின்னாருன்னா ஒரு வீட்டை அப்படியே அனுப்பிச்சிருவாங்க. ஆனா என்னன்னா இப்ப இவர் வந்து ம். பெங்களூர்ல ஒரு முக்கியமான புள்ளி. ம். அந்த புள்ளி இப்போ வந்து அதிகாரத்துல இருக்குதாங்க. 3/4 புள்ளியா இருந்தவர் இப்போ நேத்துல இருந்து 3ஆம் தேதியில இருந்து முழு புள்ளி ஆயிட்டார். வந்துட்டாரு. ஆமா. அவர் வகைறால ஒரு பெருசா இந்த தேர்தல் மேக்கத்தாட்டானை கட்டியே தீரும், யார் தடுத்தாலும் பூமி சரி. பூஜை போடுவேன்னு சொன்னார். அப்படின்னு மேக்கே சொன்னா- தாடுல அப்படி போட்டோம். ஆமா சொன்னவர். அவரு அவருடைய அவர் நிறைய முதலீடுகள் பண்ணியிருக்காரு. ம். அவர் வந்து இல்ல கர்நாடகனாவே அவங்கதான். கர்நாடகா இங்கே இந்தியாவில் பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காரு, ம். அப்புறம் வந்து சர்வதேசத்தில் பண்ணியிருக்காரு. அவர் பெரிய ஒரு முதலீட்டாளர். ம், ம். ஏதோ பொதுபோக்குக்காக அவர் வந்து அரசியலில் இருக்காரு, அது வேற விஷயம். அவர் வந்து ம். அவர் வகையில் ம். வந்து ஒரு பெரிய பணம். ஏன்னா இவர் பணம்லாம் அந்த தேர்தல் சமயத்தில் அங்கங்கே ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ம். நம்ம 10 ருபீஸு அங்கே 10 ருபீஸாக வசூல் பண்ணதெல்லாம் மடக்கி வச்சுருக்காங்க இடியில். ம். இல்லை எவ்வளோ மடக்குனாங்க போனால் வராங்களா கணக்கெல்லாம் வெளியில் அவங்களும் சொல்ல மாட்டாங்க, இவங்களும் சொல்ல மாட்டாங்க. ம். இப்போ தேர்தலுக்கு பணம் வந்து தலைமையிலேருந்து ம். தம்பி பார்த்துக்க, ஏன்னா பார்த்து செய்யுங்க. 32 தொகுதி வாங்குறது தான் இருக்குது பார்த்துக்க ம். அப்படின்னு சொல்லி அது மாதிரி விட்டுறாங்க. ம். அப்போ எங்கேருந்து பணம் வரும்? ம். சரி ஒரு அர்ஜென்ட்டு கைமாத்துக்கு வாங்குவோன்னு சொல்லி அவர்கிட்ட வாங்கிட்டார். ம். யாருக்கிட்ட? அந்த புள்ளிக்கிட்ட. ம். புள்ளினா கர்நாடகா வகையரா கிட்ட, கர்நாடகா புள்ளி. புள்ளிகிட்ட வாங்கிட்டாரு. கர்நாடகா என்னன்னு சொல்லி வாங்கியிருப்பாருங்க. இல்லை கடனாக தான் வாங்கியிருக்கு. அடுத்தது நாங்க இல்லை அதான் ஆ, இல்லை அவர்கிட்ட வந்து ஐயா உங்களுக்கு தெரியாது இல்லை, நம்ம அரசியல், நீங்களும் அரசியல் நானும் அரசியல், நம்ம எல்லாம் ஒன்றா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து அப்போ வந்து வேற வந்து கூட்டணியில் இருந்தாங்க. ம். ஒரே கூட்டணியில இருந்து பிரிடாச்சு தேர்தலுக்கு முன்னால. ம். கொடுங்க கைமாத்தா ஒரு ஏதோ ஒரு எக்ஸ் அமௌண்ட், சின்ன அமௌண்ட், ம். ஒரு 2000 கோடி அது மாதிரி, 3000 கோடி ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு அமௌண்ட். அவங்களுக்குலாம் 5000 கோடி 3000 கோடிலாம் சில்லற தானே. ம். இதை வாங்கிட்டேன். தேர்தல் முடிஞ்சவொடனே கொடுத்துருவோம், நாங்கள் எப்படியா வந்துடுவோம் ஆட்சிக்கு. கான்ட்ராக்டர்லாம் டெண்டர்லாம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. மிச்சம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா மிச்ச பணம் வாங்கிட்டு ஒன்றும் பெரிய விஷயம்லாம், வட்டி கிட்டி எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம். ம். ம். அவர் பெரிய கந்து வட்டிக்காரரான். ம்.
கந்து வெட்டினா தெரிஞ்ச விஷயம். அவர் சொந்த தம்பிக்கு பணம் கொடுத்தா கூட கரெக்டா கணக்கு பண்ணி கந்து வெட்டி வாங்குறாள். கணக்கு வழக்கில் கரெக்டா இருக்கணும்ல, நியாயம் இல்ல. சரி, அது மாதிரி கொடுத்தோம். இப்ப தேர்தல் முடிஞ்சு போச்சு, ஆட்சி வரல. ஆமா. இப்ப இந்த கான்ட்ராக்டர் எல்லாம் என்ன பண்ணுவான், ஒண்ணு இந்த கான்ட்ராக்டை வந்து புது ஆட்சியில கேன்சல் பண்ணுவாங்க, ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆமா. இல்ல அவனே கண்டினியூ பண்ணணும்னா இதுக்கப்புறம் அவன் கொடுக்க வேண்டிய காசு இவங்க பழைய ஆட்கள்கிட்ட கொடுக்க மாட்டான், புது ஆட்கள்கிட்ட தான் கொண்டுட்டு போவான். இது இயல்பான ஒரு விஷயம். இது ஒண்ணு எம்ஜிஆர் ஆட்சி எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆமா, அவர் அங்க கொண்டு போய் கொடுத்துட்டுவான்னு சொல்ற மாதிரிலாம் வராது. இங்க கொடுத்துட்டு அங்க எவ்வளவு கொடுத்துட்டு வாங்க, கோபாலபுரத்துல போய் பாத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்து உள்ளே விடுவாருன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. இப்படி அப்படியெல்லாம் இங்க இப்போ அதெல்லாம் நடக்காது. சரி, அப்ப என்னத்தான் ஆகுது? இல்ல இப்ப இவருக்கு என்னன்னா, அத பிரச்சனை வந்தவொடனே அவர் வந்து தோத்துட்டீங்க, எப்ப கொடுக்க போறீங்க பணம், கீழே வச்சுட்டு அடுத்தது பேசுங்க. அந்த டைப்பே எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடுக்கலையா அப்புறம் நம்ம போற வண்டிக்கு எதிரில் லாரி வருமா, நம்ம கார் போற நேரம் எதிரில் வந்து லாரி வரும், ட்ரக்கு வரும். இதெல்லாம் வந்து ரோடுன்னா அப்படிதாங்க வரும். நம்ம ரோட்ல போனோம்னா எதிரில் லாரி வரும், பின்னால வருமா முன்னால வருமா இதெல்லாம் சொல்ல முடியாது. அது அப்படியே பழகின பாரம்பரியம் அது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் தமிழக அரசியல் பத்திரிகை வச்சுக்கும்போது மர்மமாய் போன மரணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் எழுதினேன், நிஜசிம்மன்கிற பேரில் எழுதினேன். அது ஒரு 130 எபிசோடு எழுதினேன். அதில் நிறைய வந்து அந்த அந்த அவங்க வகைரா சம்மந்தப்பட்ட ஏதோ இத்தாலி, இந்தியா, பல பல நாடெங்கும், இந்தியா, இலங்கை, மலேசியா, கோபால் பல்பொடி மாதிரி அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியா, இலங்கை, மலேசியா மற்றும் எல்லா நாடெங்கும் கோபால் பல்பொடி, அந்த மாதிரி. அது கோபால் பல்பொடி கட்சி ஒண்ணு இருக்குல்ல, அந்த கட்சின்னா அப்படிதான் அது. சரி, அதாவது ஏதாவது ஒன்றும் சரியா வரலன்னா போட்டுரும், லாரி வரும், இல்லை ஹெலிகாப்டர்ல ரிப்பேர் வரும், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். அப்போ அது ஆபத்தான விஷயம். இப்போ ஏதோ ஒன்று டைட்டாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தொழிலதிபர்கள் அங்கங்கே வேண்டிய ஆள் அவங்க பகுதியில் பேசி ஏதோ பண்ணி அங்கே செட்டில் பண்ணிட்டார். சரிங்க, கர்நாடகாவில். சரி, ஏன்னா அது வந்து அப்புறம் நம்ம போகிற ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், எதிரிலையோ பின்னாலேயோ லாரி வந்துடக்கூடாது. இதனால் வந்து இது முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ சிக்கலில் இருக்கார், பணச்சிக்கல். சரி, பணச்சிக்கல். இந்த சமயத்தில் தலைமையில் கூப்பிட்டு அந்த ஆர்டிஸ்க்கு அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் அது இதெல்லாம் வெளியில் வராமல் அது என்ன ஒரு 5000 கோடி வரைக்கும் என்னானாலும் நம்ம விட்டுறக்கூடாது, பேசிடுங்க. ஆமாம் தலைவரை, என்னானாலும் விட்டுறக்கூடாது. கரெக்டு, நீ தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட. அது எவ்வளோ வருதோ நீயே கொடுத்து இன்னுமா அப்படின்னா நம்ம ஆளு 10 rupees நூடுல்ஸ் ஆயிட்டாரு. ஏற்கனவே இப்போதான் கந்து வட்டிக்கு வாங்கின கடனை 4 இடத்துல இப்போ ஏதோ பிச்சை எடுத்து கடை வாங்கி அதை செட்டில் பண்ணியிருக்கிறேன். மறுபடியும் இதை மறைக்கிறதுக்கு நான் இல்லை தலைவரே, ரொம்ப கஷ்டமா இருக்குது போதுவது, நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துங்க, வேற ஏதாவது பாருங்க, அதெல்லாம் அங்கே எங்கே பாருங்க. ஐயோ, மாட்டிக்கிட்டா நீ தானே தம்பி முதல்ல மாட்டுவ, உன்னை காப்பாற்றணும்னு ஒரு நல்ல ஐடியா சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு. சரி, இப்படின்னு சொன்னோன்னா இந்த 5000 பேரம் டெல்லிக்கு நடக்குதா இங்க நடக்குது? இருங்க, அவசரப்படாதீங்க, அதான் அங்கதான் நான் வர்றேன்னு. இப்போ ஒரு பார்த்தாரு, இவங்க கிட்ட இருந்து பணம் வந்து அது ஒன் வே டிராஃபிக் உள்ள போகுமே தவிர அந்த காலத்துல இருந்து என்ன டிராஃபிக், ஒன் வே டிராஃபிக். அப்படின்னா வந்தா வாங்கிப்பாங்க ஒரு வழி. அந்த குடும்பத்துல வைகோ கூட பேசியிருக்காருல, 2Gல ஆராசா அது அந்த பணம் 2G பணம் பெட்டி பெட்டியா அட்டைப்பட்டியா கொண்டு போய் கோபாலபுரத்தில் கொண்டு போய் கொடுத்தாங்க. எனக்கு தெரியும், பேசினாரா இல்லையா? அப்படிப்பட்ட வைகோ இன்னைக்கு வேற என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. ரைட்டு, அவருமே அநேகமா பிச்சுட்டு போயிடுவார் போல இருக்கு. அதை போறாங்க. ஆமா, ரைட்டு. அதெல்லாம் வந்து அது ஒரு பக்கம், அது தனி. அந்த மாதிரி வரும்போது இன்னைக்கு அவங்க வந்து என்னைக்குமே வந்தா வாங்கிப்பாங்க, திருப்பி கொடுத்தலாம் பழக்கம் இல்லை. சரி, திருப்பி கேட்டா யாருக்கிட்ட கேட்குற, என்ன தைரியம் தான் கேட்ப நீ, இப்படி வந்துடும். சரி சரி, நம்ம வந்து அங்க ஒரு கர்நாடகாக்காரர் தான் லாரி கீரி அனுப்பிச்சிட போறாருன்னு பயப்படணும்னா இங்க வாக்கிங்கே போக முடியாது. இங்க ஆமா, அங்க லாரி தான் பிரச்சனை. இங்க வந்து வாக்கிங்கே போக முடியாது. அப்புறம் தாகிருஷ்ண மாதிரி நம்மளே அருவாள் எடுத்து 16 இடத்துல வெட்டிக்கணும், ரோட்ல படுத்துக்க வேண்டியதான். இது ஒரு சிக்கல். இதுக்கு பயந்துகிட்டு இப்போ வந்து என்னன்னா டெல்லியில தூது அமைச்சிருக்காரு நம்ம 10 rupees. ஐயா,
உங்க இதுல யாரோ ஒருத்தர் முக்கியமான புள்ளி ஒரு இயக்கம் தனியா போயிட்டாரு, ம், நிறைய பேர் ம், அவர் பின்னால கொஞ்சம் பேர் போறாங்க, அது ம். கொஞ்சம் பேரா நிறைய பேராண்டது போறாங்க. ம், அப்படி போகும்போது ம். நான் உங்ககிட்ட வந்துடுறேன், ம், என்ன எல்லா கேஸ்ல இருந்தும் ம். காப்பாத்திருங்க. கட்சியை நான் இங்க காப்பாத்துறேன். இங்க நான் நீங்க ஆள் தேடுறீங்கல்ல, ம். இப்ப இங்க அந்த 4 பேர்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க. எந்த நாள் பேர் அதை சொல்லு. அந்த 4 பேர் கட்சி தோத்து போனாங்களே, இந்த மலர் கட்சியில, ஆ, பூ கட்சியில, தாமரை கட்சியில. தாமரை கட்சியில, அது நாளும் அது 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 ஏதோ வடிவேல் படுத்த சும்மா அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டாங்க. ம். இது நிர்வாகம்லாம் பண்ணி நீ மறுபடியும் கட்சியை மீட்டு கொண்டு வரதெல்லாம் அது சரி அவங்களாம் சரியா வராது. சரி. அப்போ உங்களுக்கு ஆள் தேவை. ம், நான் வர்றேன், ம். எனக்கு நீங்க இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி பிடிச்சி விட்டு விட்டு முடக்கி இருக்கிற பணத்தையும் ரிலீஸ் அதான் பண்ணீங்கன்னாக்கா எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஆ. நான் கட்சியை உங்களுக்கு மறுபடியும் ம். ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன் ம். அப்படின்னு சொல்லி தூது விட்டுருக்காரு. இது நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது. ஆ. இதை அவங்க ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா, ம். இல்ல அவங்க அதை வச்சு வேற விதமான அரசியல் யோசனை பண்ணுவாங்களா? ஏன்னா எல்லாருக்கும் அரசியல்னு வரும்போது ம். யாரை எப்படி யூஸ் பண்ணுவது அப்படின்றது தானே. பார்ப்பாங்க. அதான் பார்ப்பாங்க. இவர் ஆப்போசிட்ல வச்சு யூஸ் பண்ணதா, பக்கத்திலேயே வச்சு யூஸ் பண்ணதா, ம். எது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றது அதான் அரசியல். ஆமா. அவங்களும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. ம். அதனால இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய பரபரப்பு மாற்றங்கள் நிறைய இருக்குது. நம்ம இதுல முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது, KN நேரு அவர்கள் மீது அந்த 634 கோடி ரூபாய்க்கு அந்த ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுதான் அதை பத்தி பேசணுன்றதுக்காக தான் அடுத்ததுல பேசலாம்னு நீங்க தொடங்கிட்டீங்க. சரி, நல்ல விஷயம் தான். ஆமா. அங்கிருந்தே நம்ம ஆரம்பிப்போம். இது யாருக்கு நல்ல விஷயம்? KN நேருவை தவிர பாக்கி எனக்கு நல்ல எல்லாருக்கும் நல்ல விஷயம் விஷயம் இல்ல எனக்கு நல்ல விஷயம். எனக்கு அப்படியே ஒன்று கொட்ட போகுதுங்க. இல்லைங்க. ஆ, KN நேருவை தவிர பாக்கி எல்லாருக்கும் நல்ல விஷயம்னு சொன்னேன், ஆ, அவ்வளவுதான். ஆ. அவர் இது வரைக்கும் வராதுன்னு நினைச்சாரு, வந்துருச்சு. வந்துருச்சு. ரைட்டு, அது அது அடுத்த தடவை ஆரம்பிப்போம். பேசுவோம். நன்றிங்க. நன்றி, வணக்கம்.